சம்மர் வந்துட்டாலே இவனுங்களை கையில் பிடிக்க முடியாது, தூக்கிட்டு வந்துடுவானுங்க ஸ்லாஷரை. படத்துடைய கதை என்னன்னா, ஓப்பனிங்லேயே 2 பேர் லேக் சைடில் உட்காந்து பியர் அடிச்சுட்டு கிட்டார் ப்ளே பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் போய் பியர் எடுத்துட்டு வரேன்னு கேத்தி கிளம்பி போகிறாங்க. அந்த கேப்பில் நம்ம ஜானை கிட்டார்லேயே வாயை பிளந்து விட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு கேங்கு பைன்வேங்கிற கேம்பிங்க்கு வராங்க. வந்து ஒவ்வொருத்தனும் சாகிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. எனக்கு ஸ்லேஷர் படம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த படத்தை பார்த்தேன். கடைசியில் எனக்கே பிடிக்காத மாதிரி பண்ணி விட்டானுங்க பரதேசி நாய்ங்க. ரொம்ப ஆவரேஜாக தான் போச்சு. இந்த மாதிரியான ஜான்ராலாம் நேன்றாத்தல் காலத்துலேருந்து எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த கதையெல்லாம் எப்படி இருக்குங்கிறது வந்து ப்ரெடிக்டபிள் தான். ஆனால் இதில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த ஸ்லேஷர் படத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா இது குரூசமாக கொடூரமாக வெட்டி கொள்வது, இந்த காமெடி, இந்த ரத்தம் தெரிக்கிறது, இதெல்லாம் தான் இந்த ஜான்ராவோட பெரிய ப்ளஸ்ஸு. அதை என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இவனுங்க வெட்டி கொள்றதெல்லாம் வந்து ஒரு ஆஃப் கேமரா மாதிரி வச்சுட்டானுங்க. அவன் செத்துட்டான், பார்த்தா தலை துண்டாய் கிடக்கிற மாதிரி வச்சிருக்கானுங்க. டேய், அதெல்லாம் வந்துட்டு நாங்களாம் என்ன எதிர்பார்ப்போம்? போய் அப்படியே வெட்டின தலை துண்டாய் அப்படியே ரத்தம் தீச்சு தெரிக்கணும். கை 2ஐயும் கட்டி போட்டு காரில் அப்படியே இழுத்து பிச்சுக்கிட்டு போகணும். இந்த மாதிரியெல்லாம் எடுக்காம இவனுங்க என்னடான்னா அங்கே வெட்டி வச்ச மாதிரி ஸ்டேஜ் ஆக்டிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே கொஞ்சம் போரிங்காக போயிடுச்சு, கடுப்பாயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு சில சீன்கள் இருந்தாலுமே ஹெவியா இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து இந்த வயலண்ட் நேச்சர்னு ஒரு படம் பார்த்தோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சும்மா வெட்டி சாவானுங்க. அது வந்துட்டு நல்லா காமிச்சிருப்பானுங்க. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அதுதான் தேவை. அதுக்கு தான் இந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்னடானா மேலோட்டமாக காமிச்சு மன உளைச்சல் கொடுத்துட்டானுங்க டைலிங்க. அதே மாதிரி தான் காமெடியும் எப்படி கோரை வந்து காட்டாம கொஞ்சம் ஏமாத்தினானுங்களோ அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே இருந்தது. அதனால கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியான மூமெண்ட்ல இருந்தனால தப்பிச்சுது. ஏன்னா ஒருத்த வந்து அந்த வீகன் பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்காக நானும் வீகன் தான் 2 வருஷமா இருந்தேன்னு சொல்லி அங்கே காமெடி பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கும். கடைசியில் அந்த பர்கரை சாப்பிட்டு வீசுறதால சரியான காமெடியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த கேம்ப் நான் தான் இன்சார்ஜுங்கிற மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு அங்கே டெமியை வெட்டி போட்டுருக்காங்க வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து அசால்ட்டா உட்காந்துருப்பான். சும்மா நீ வந்துட்டு பிராங்க் பண்ணிட்டு இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு காமெடியாக இருக்கும். அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே வெயிட் பண்ணிட்டே இருப்பானுங்க அவங்க வரட்டும் அப்படிங்கிறக்காக. இந்த மாதிரி அங்கங்கே வந்து காமெடி சிலதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் ஃபுல் ஸ்ட்ரிச்டாக வந்துட்டு காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் பிரச்சனையே. இந்த மாதிரி படங்கள் எல்லாம் என்னன்னா மேட்ரு சீன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மலாம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி படங்கள்லாம் இப்படியே பார்த்து வளர்ந்துட்டோம். அதனால எங்களெல்லாம் மாற்ற முடியாது. அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி படங்களெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டாவது இருக்கணும். அதுதான் முக்கியம் இந்த மாதிரி ஜான்ராக்கள்ல. அது வந்துட்டு இதில் அதுவும் இல்லாமல் பண்ணிட்டானுங்க. என்னன்னா ஸ்டார்டிங்கே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நம்ம பார்ப்போம் அப்படியே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தி வந்தா டெமின்னு சொல்லிட்டா ரைட்ரா விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சா முதல்ல எடுத்தோடனே அவ்வளவுதான் போடுறானுங்க. இருந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு மூமெண்டா இல்லாம கதையும் வந்துட்டு ஒரு ஒன் லைனா இல்லாம அது சும்மா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல இந்த கதையெல்லாம் பெருசு கிடையாதுன்னு வைங்க. அந்த தலை குண்டாகிறது இந்த மாதிரி பாக்குறதுக்கு தான் வந்துட்டு இந்த படத்தையே பாக்குறோம். அதையே வந்துட்டு ஒழுக்க மயிரை எடுக்க தெரியலனா அப்புறம் எதுக்கு வேணுங்களாம் படம் எடுக்க வரானுங்கன்னு தெரியல. மற்றபடி படத்துல பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஸ்லாஷர் மூவியா தான் இது வந்திருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. அது உங்க இஷ்டம். நம்ம வேற ஒரு படத்துல சந்திப்போம். பாய்.